கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கையின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான தினேஷ் சட்டரின் மரணம் ஆரம்பத்தில் பல்வேறு தரப்பினராலும் ஒரு தற்கொலை முயற்சியாகவே சித்தரிக்க முயலப்பட்டது. அவர் மரணமடைந்து 24 மணித்தியாலங்கள் கடப்பதற்கு முன்பே அவரது உடல் மோச்சரிக்கு கொண்டு செல்லப்பட்டு பொரளை குற்றப்பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த பிரசாத் ரணசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் இது ஒரு தற்கொலை என நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்க முயன்றனர். தினேஷ் சட்டர் தனது கைகளை தானே கட்டிக்கொண்டு இருக்கைக்கு பின்னால் கழுத்தில் கம்பியால் அல்லது கயிற்றால் இறுக்கி தற்கொலை செய்து கொண்டார் என்ற துணியில் அந்த பொய் பரப்பப்பட்டது. ஆனால் ஒரு மனிதன் தன் கைகளை கட்டிக்கொண்டு அவ்வாறு தற்கொலை செய்ய சாத்தியமே இல்லை என்பது ஆரம்பத்திலேயே வெட்ட வெளிச்சமாகியது. இது ஒரு அப்பட்டமான படுகொலை என்பது தற்போது மீள் விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கொலைகளுக்கு பின்னால் சாதாரணமான ஒரு பகையோ அல்லது தனிநபர் விரோதமோ இருக்கவில்லை. அதன் பின்னணியில் பெரும் பணப்பரிமாற்றமும் அரசியல் செல்வாக்கும் மறைந்திருந்தன. சட்டர் குடும்பத்தின் முக்கிய வியாபார உத்தி என்னவென்றால், ஏதேனும் ஒரு பாரிய திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த திட்டத்தை முற்பணமாகவோ அல்லது பிணையாகவோ வைத்துக்கொண்டு அதற்கு தேவையான நிதியை வழங்குவதாகும். இவ்வாறான ஒரு பின்னணியில் பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளரான பிரைன் தோமஸ் என்பவர் இடைத்தரகராக செயற்பட்டு 2 பில்லியன் அதாவது 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாபெரும் திட்ட அறிக்கை ஒன்றை தினேஷ் சட்டரிடம் சமர்ப்பித்தார். யார் அந்த திட்டத்தின் பின்னணியில் இருந்தவர்கள்? முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் மகன் தஹாம் ஸ்ரீசேன மற்றும் விஜயதாஸ் ராஜபக்சவின் மகன் ரஹித் ராஜபக்ச ஆகிய இருவருமே இந்த 2 பில்லியன் திட்டத்தின் நிழல் மனிதர்களாக இருந்துள்ளனர். இந்த திட்டத்திற்காக பெறப்பட்ட பணத்தில் பெரும் பகுதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் ரஹித் ராஜபக்ச கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொண்டு சொகுசு கட்டடங்களை எழுப்பியுள்ளார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்து காணப்படுகிறது. வழங்கப்பட்ட 2 பில்லியன் ரூபாய் நிதிக்கான லாப பங்குகள் அல்லது திருப்பிச் செலுத்துதல் விவகாரத்தில் ஏமாற்றப்பட்ட தினேஷ் சட்டர் இது குறித்து தீவிரமாக விசாரிக்க தொடங்கினார். இதற்கு அவர் மேற்கொண்ட தொலைபேசி அழைப்புகள் மற்றும் தொடர்புகள் தற்போது முக்கிய சான்றுகளாக மாறியுள்ளன. இந்த விவகாரத்தை பேசுவதற்காகவே தினேஷ் சட்டர் பொரளை மயான பகுதிக்கு வரவழைக்கப்பட்டார். அவர் மயானத்தின் பின்புற கதவு வழியாக வருமாறு திட்டமிட்டு பணிக்கப்பட்டுள்ளார். ஏனெனில் அந்த பகுதியில் இருந்த CCTV கேமராக்கள் அனைத்தும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயலிழக்க செய்யப்பட்டிருந்தன. கொலையாளிகள் எந்த ஒரு தடயமும் பதிவாக கூடாது என்பதில் மிக துல்லியமாக செயற்பட்டு காரின் உள்ளே அவரது உயிரை பறித்திருக்கிறார்கள். தினேஷ் சட்டர் கொலை செய்யப்பட்ட காலகட்டத்தில் நாட்டின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இருந்தார். சட்டரின் தந்தை சந்திரன் சட்டர் ரணில் விக்ரமசிங்கவின் மிக நெருங்கிய நண்பராகவும் கட்சியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தவர். ஜனாதிபதியின் தலையீட்டை கோரிய போதிலும் போலீஸ் துறையின் உயர் மட்டத்தில் இருந்த சில ஊழல் அதிகாரிகள் இந்த விசாரணையை திசை திருப்பியிருந்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளை சந்திக்க கருப்பு உடை அணிந்த ஆயுதம் தாங்கிய சிலர் அவகாட் போன்ற பாதுகாப்பு நிறுவன பின்னணி கொண்டவர்கள் வந்ததாகவும் அதன் பின்னர் விசாரணைகள் முடக்கப்பட்டு தற்கொலை என்ற போலி அறிக்கை தயாரிக்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல்களும் தென்னிலங்கையினுடைய ஊடகங்களில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையின் வரலாற்றில் திறமையான குற்றப்புலனாய்வாளராக கருதப்படும் சானி அபயசேகர மற்றும் பொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரத்தின ஆகியோரின் தற்போதைய வழிநடத்தலின் கீழ் இந்த வழக்கு மீண்டும் உயிர் பெற்று தற்போது மிகப்பெரிய அளவில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் புகழாரம் சூடிக்கொள்கிறது. உண்மையில் சானி அபயசேகரவும் ரவி செனவிரத்தினவும் சேர்ந்து இந்த விவகாரத்தில் உயிர்ப்போடு இருக்கிறார்களா
இல்லை என்றால் இவர்களுக்குள் இருக்கும் ஊழல்களும் பேசப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இப்படியான கேள்விகளும் எழாமல் இல்லை. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசியல் சூழலில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு இடமில்லை என்று பேசினாலும் குற்றவாளிகள் தப்பியோட முடியாதவாறு தொலைபேசி கோபுர தரவுகள் மற்றும் அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுவதாகவும் அடிக்கடி பேசிக் கொள்கின்ற இவர்களுடைய விசாரணைகள் தண்டனைகளை நோக்கி நகருமா என்பதில் மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி நிற்கிறது. இந்த நிலையில் தினேஷ் சாப்டரின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு முழுமையான மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக உண்மை நிலை உலகிற்கு வெளிக்கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வியாபார பீரங்கள் மற்றும் நிழல் உலக குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் ஜனசக்தி குழுமத்தின் முன்னாள் பணிப்பாளர் தினேஷ் சாப்டரின் மரணம் தொடர்பிலான குற்றவியல் புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணைகள் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளன. முந்தைய அரசியல் மற்றும் தனிநபர் வாதங்களை தாண்டி தற்போதைய சட்ட மற்றும் அறிவியல் பூர்வமான புதிய தரவுகள் கீழே ஆராயப்படுகின்றன. இந்த மரணத்தில் இருந்த மிகப்பெரிய குழப்பம் தற்கொலையா அல்லது கொலையா என்பதுதான். இதனை தீர்ப்பதற்காக நீதிமன்ற உத்தரவின் பெயரில் 5 பேராசிரியர்களை கொண்ட விசேட மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த விசேட குழுவின் விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு இது திட்டமிட்டு ஒரு படுகொலை என்பது உத்தியோகபூர்வமாக நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. கழுத்தில் ஏற்பட்ட பலத்த காயம் மற்றும் மூச்சு திணறல் காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட மருத்துவ அறிக்கைகளில் முரண்பாடுகள் காணப்பட்டதால் உண்மையான மரண காரணத்தை கண்டறிய சாப்டரின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு காலை கராப்பிட்டிய போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்குள்ள தடயவியல் நிபுணர்களால் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக உடற்கூற்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டு மரணத்தின் போது உடலில் செலுத்தப்பட்ட ரசாயனங்கள் அல்லது நச்சுத்தன்மைகள் குறித்தும் மரணம் நிகழ்ந்த துல்லியமான நேரம் குறித்தும் புதிய சான்றுகள் சேகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. கொழும்பு மேல் நீதிமன்றம் மற்றும் மேலதிக நீதவான் நீதிமன்றங்களில் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய விசாரணைகளின்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் டிஜிட்டல் தடயங்களை முதன்மைப்படுத்தியுள்ளது. தினேஷ் சாப்டரின் மரணத்திற்கு முன்னரான அவரது தனிப்பட்ட கையடக்க தொலைபேசி தரவுகள், அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளின் தொலைபேசி பதிவுகள் மற்றும் குறுஞ்செய்திகள் ஆகியவற்றை தீவிரமாக பகுப்பாய்வு செய்து அதன் முன்னேற்ற அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சிஐடிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கொலை நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் யாருடன் பேசினார், எந்தெந்த எண்கள் குறிப்பிட்ட பொருளை மயான பகுதிகளில் உள்ள கோபுர சிக்கல்களுடன் இணைப்பில் இருந்தன என்பது குறித்து இறுதிக்கட்ட டிஜிட்டல் வரைபடத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் சந்தேகத்திற்குரிய முதன்மை நபர்கள் மற்றும் இடைத்தகர்களாக செயற்பட்ட உள்நாட்டு பிரமுகர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட சர்வதேச பயண தடைகள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. புலனாய்வு துறையினர் இந்த விவகாரத்தில் எந்தவித அரசியல் அழுத்தங்களுமின்றி சர்வதேச தரத்திலான நிதி மோசடி பிரிவுகளின் உதவியுடன் கணக்கு விவரங்களை ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வழக்கின் தற்போதைய நிலையை பார்க்கின்ற போது சாப்டரின் மரணம் கொலைதான் என்பது சட்டபூர்வமாக நிலைநாட்டப்பட்டுவிட்ட போதிலும் அந்த மரணத்தை நிகழ்த்திய உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை டிஜிட்டல் மற்றும் அறிவியல் சான்றுகள் மூலம் நீதிமன்றத்தில் முழுமையாக நிரூபிப்பதற்கான இறுதிக்கட்ட விசாரணைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.